Good morning, my dear students. Welcome back to our English class. Today we are going to see model auxiliaries. Kindly take your textbook and see the page number 12. இந்த 12 பார்த்தோம்னா நமக்கு கொடுத்துருக்குறாங்க மாடல் ஆக்சிலரிஸ். ஸோ அந்த மாடல் ஆக்சிலரிஸ் பொறுத்தவரையிலும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு fill in the blanksல கேட்குறாங்க. fill in the blanksல யூஸ் த கரெக்ட் மாடல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கு தெரியும், அதாவது ஸ்பாட் த எரர், அதுக்கு எய்தர் ஆரில் இது கேட்குறாங்கன்றது தெரியும், ரைட்? ஸோ மாடல் ஆக்சிலரிஸ், இந்த ஸ்பெல்லிங் பாருங்கள். மாடல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா MODAL, சரியா? இந்த மாடல் போடக்கூடாது, MODEL போடக்கூடாது, அது தப்பு, சரியா? இது வந்து மாடல், இதுதான் சரியான ஒரு ஸ்பெல்லிங், சரியா? ஸோ வாட் இஸ் மீன் பை மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னாலே ஸ்பீக்கர்ஸ் ஆட்டிடியூட் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம யூஸ்வலாக நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் மற்றவங்கக்கிட்ட. நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது நம்மளுடைய எக்ஸ்ப்ரெஷன், அதாவது பேசுபவருடைய எண்ணம் வந்து வெளிப்படும். எந்த மாதிரி பேசுகிறாங்க, பணிவாக பேசுகிறாங்களா, கோபமாக பேசுகிறாங்களா, ரெக்வஸ்ட் பண்ணி பேசுகிறாங்களா, ஒரு கம்பல்ஷன் மைண்டோட பேசுகிறாங்களா, இது எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் நம்ம மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஸோ மாடல் ஆக்சிலரிஸ் பொறுத்தவரையிலும் அது வந்து செயலை குறிக்கக்கூடியது தான், சரியா? இது யூஸ்வலி இட் இஸ் யூஸிங் பிஃபோர் த மெயின் வேர்புக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து ஒரு ஹெல்பிங் வேர்புன்னு கூட சொல்லலாம், ஒரு துணை வேர்பு அப்படின்னு கூட சொல்லலாம், சரியா? ரைட். இப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபாலோ த டெக்ஸ்ட் புக். ஹீ கேன் ட்ரைவ் எ கார், சரி? அப்போ கேன் அப்படின்ற ஒரு மாடல் ஆக்சுவலி வந்திருக்கு. அந்த டைப்ஸ் எல்லாமே பின்னாடி இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு அந்த இன்ட்ரடக்ஷன் இதாக லைனாக போகலாம். ஸோ கேன் ஷோஸ் எபிலிட்டி, திறமையை குறிக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸை இங்கே மீன் பண்ணுது, ரைட்? ஷோஸ் எபிலிட்டி, அப்போ கேன் வந்து எபிலிட்டி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கொடுக்குன்றது தான் ஒரு விஷயம். ஸோ இதில் நமக்கு வந்து சில நேரங்களில் வந்து fill in the blanks டைப்பில் ஒரே சென்டென்ஸுக்கு 2 ஆக்சிலரி வேர்ப் ஷூட் ஆக மாதிரி கூட வரும். ஸோ அதுவும் ரைட்டு தான். நெக்ஸ்ட் பாருங்கள், த ரிச் ஷுட் ஹெல்ப் த புவர். ஸோ பணக்காரங்க ஏழைக்கு ஹெல்ப் பண்ணணும். ஷுட் ஷோஸ் அ மாரல் ஆப்ளிகேஷன். ஸோ ஷுட் அப்படின்றது நமக்கு இங்கே என்ன அப்படின்னா ஒரு அறிவுரையை வந்து சொல்லுது, சரியா? ஒரு மாரல், ஒரு மனிதநேயத்தை வந்து சொல்லுது. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம மாரல் ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இட் மே ரெயின் டுடே, மே ஷோஸ் பாசிபிலிட்டி, மழை வரலாம், பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் பாருங்கள், ஸ்பீக்கருடைய இன்டென்ஷனை என்ன பண்ணுது அப்படின்னா இன்னும் டீப்பாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. இதுதான் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸை கொடுத்துட்றாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இந்த எபோவ் சென்டென்சஸ் ட்ரைவ், ஹெல்ப் அண்ட் ரெயின் ஆர் மெயின் வேர்ப்ஸ். இது எல்லாமே நம்ம மெயின் வேர்ப்ஸ்னு சொல்கிறோம். இந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய எல்லாமே மெயின் வேர்ப்ஸ்னு சொல்கிறோம். whereas can, should and may are helping. அப்போ பாருங்கள், ஒரு மாடல் வேர்போட ஸ்ட்ரக்சர்ஸ் மெயின் வேர்ப் ப்ளஸ் ஹெல்பிங் வேர்போட சேர்ந்து வருது, சரியா? ரைட். த டினோட் பர்டிகுலர் மூட்ஸ் இல்லையா, மனநிலை, மூட் ஆஃப் த ஸ்பீக்கர்ஸ் ஆட்டிடியூட். அதுதான் த எக்ஸாக்ட் டெஃபனிஷன் ஆஃப் மாடல் ஆக்சிலரிஸ், சரியா? இட் இஸ் ஏ மூட் ஆஃப் த ஸ்பீக்கர்ஸ் ஆட்டிடியூட். பேசுவருடைய எண்ணத்தை தெளிவாக வெளிப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு பேர் தான் மாடல் ஆக்சிலரிஸ்ன்னு சொல்கிறோம். ஹியர் கேன் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் கன்சம்ஷன்ஸ் ஆஃப் த மைண்ட், தன்னுடைய மைண்டில் என்ன எண்ணங்கள் இருக்கிறது வெளிப்படுது. ஹியர் கேன், ஷுட் அண்ட் மே எக்ஸ்ப்ரெஸ் எபிலிட்டி, மாரல் ஆப்ளிகேஷன் அண்டு பாசிபிலிட்டி. வேராஸ் இது மூணு விதமான விஷயத்தை குறிக்குதுன்னு தான் சொல்கிறாங்க ரெஸ்பெக்டிவ்லி. சின்ஸ் தீஸ் ஆக்சிலரிஸ் டினோட்
மூட் ஆர் எக்ஸ்பிரஷன் நம்ம சொன்னது தான். இந்த எக்ஸசைஸ் தான் மூட் அல்லது எக்ஸ்பிரஷன்ஸை வெளிப்படுது. தே ஆர் கால்டு மாடல் எக்ஸசைஸ். அப்போ என்ன மாடல் எக்ஸசைஸ் இஸ் நத்திங் பட் இட் டினோட்ஸ் த ஸ்பீக்கர்ஸ் ஆட்டிடியூட். சரியா, ஸ்பீக்கர்ஸோடைய எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள் தான் மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒவ்வொரு மாடல் ஆக்சிலரியும் ஒவ்வொரு ஆட்டிடியூடை வெளிப்படுத்துது. அந்த லிஸ்ட் அவுட்டில் நமக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க என்னன்றதை பார்க்குறோம். பிஃபோர் தட் ஹியர் இஸ் அ கிவன் எ காமன் டெஃபினிஷன் அபவுட் த மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ். என்ன பாருங்கள், மாடல் ஆக்சிலரி இஸ் அ ஸ்பெஷல் ஆக்சிலரி. இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு ஆக்சிலரி வேர்பு which is used to denote a particular mood or expression of the subject. ஸோ ஸ்பீக்கருடைய மூட் அல்லது ஸ்பீக்கருடைய எக்ஸ்ப்ரெஷனை அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் மாடல் ஆக்சிலரிஸ்ன்னு சொல்கிறாங்க. சரியா, ரைட். இப்போ இந்த மாடல் அப்படின்றத ஒரு வார்த்தை இட் இஸ் கேம் ஃப்ரம் த அட்ஜெக்டிவ் டேம் மூடு. இந்த மாடல் MODAL அப்படின்ற இந்த வார்த்தை மூட் அப்படின்ற அட்ஜெக்டிவ்லேருந்து எடுக்கப்பட்டது தான். இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ மாடல் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ மூட். ஹூஸ் மூட்? இட் இஸ் அ ஸ்பீக்கர்ஸ் மூட். சரியா, ரைட். அதுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான் இது அட்ஜெக்டிவ். சரியா, ரைட். இப்போ நார்மலாகவே நம்ம பார்க்கும்போது இன் இங்கிலீஷ் கிராமர் தேர் ஆர் 24 ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்குது. நமக்கு எத்தனை ஆக்சிலரி வேர்ப் இருக்குது? 24 ஆக்சிலரி வேர்ப் இருக்குது இங்கிலீஷில், ரைட். அதில் 13 மாடல் ஆக்சிலரிஸ் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 11 ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்குது. புரியுதா? அதுலேயும் என்னது 11 ப்ரைமரி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்குது. சரியா, ரைட். இந்த இப்போ சொன்ன இந்த 13ல் 4 மட்டும் பிரியுது. அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்னா குவாசி மாடல், செமி மாடல் அல்லது மார்ஜினல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹாட் டு, யூஸ்டு டு, நீட் டு, டேர் டு அப்படின்ற 4 குவாசி அல்லது செமி மாடல், ரைட். நமக்கு கொஸ்டின்லேயே என்னென்னா என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா ரைட் த கரெக்ட் மாடல் ஆர் செமி மாடல் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ மாடல் கேட்டிருக்காங்களா செமி மாடல் கேட்டிருக்காங்களா அப்படின்றத நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். சரியா, ஸோ அதில் மாடல் கேட்டிருக்காங்கன்னா 9 அந்த 9 டைப்ஸ்லேருந்து தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும். செமி மாடல் கேட்டிருந்தாங்க அந்த 4 டைப்ஸ்லேருந்து தான் நீங்கள் என்ன பண்ணணும் அது சொல்லணும். ஸோ இதை சேர்த்தி தான் நமக்கு 13 மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். சரியா, ரைட். இங்கே ஒவ்வொன்றையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். தேர் ஆர் 13 மாடல் ஆக்சிலரிஸ். அதில் 9 + 4 தான். சரியா, 4 which are quasi models or marginals சொல்கிறோம். we told already, ரைட். இதில் இங்கே பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு டேஸில் கொடுத்துருக்குறது, ரெண்டாவது பாக்ஸில் கொடுத்துருக்குது வில், வுட். அப்போ வில்லோட இது வில் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய மாடல் வேர்ப். அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் அந்த சென்டென்ஸில் வரக்கூடிய வேர்பை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுது. வுட்டு, வில்லோட பாஸ்ட் டென்ஸ் தான் வுட். அப்போ பாஸ்ட் டென்ஸ் வந்ததுன்னா நீங்கள் அந்த சென்டென்ஸ்க்கு அந்த வேர்புக்கு பாஸ்ட் டென்ஸ் வேர்புக்கு நீங்கள் வுட்டு போடணும். இதுதான் வந்து விஷயம். சரியா, அப்போ இதெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பு குறிக்கக்கூடியது, இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ் வேர்பு குறிக்கக்கூடியது. சரியா, வில் ஓட பாஸ்ட் டென்ஸ் வுட், ஷல், ஷுட், கேன், குட், மே, மைட், ஹாட் டு, நீட், மே, மஸ்ட், மைட், யூஸ்டு டு, டேர். சரியா, ரைட். இதோடு இது முடிஞ்சிடுது. சரிது, இதோடு இது முடிஞ்சிடுது. கேன், அடுத்தது மே. இது எல்லாமே தனித்தனி செப்பரேஷன் இதில் வருது. சரியா, ரைட். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூசேஜ் இருக்குது. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது. இப்போ பாருங்கள், இங்கே கூட இந்த ஷேட்ஸ் மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ நம்ம கூட வந்து இந்த வாட்ஸ்அப்பில் சில எமோஜிஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். சரியா, சிரிக்கிற மாதிரி இருந்தால் சிரிக்கிற மாதிரி பொம்மை போடுறோம், கோபம் வரும்போது கோவப்படுற மாதிரி பொம்மை போடுறோம், ஷேடாக இருக்க மாதிரி தான் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற பொம்மை போடுறோம், எக்ஸ்பெக்டேஷன்னா அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, பொலைட்னா அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற, இதுதான் வந்து ஷேட்ஸ் மீட்டர்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், டேர், நீட், மஸ்ட்டு, இது எல்லாமே இட் இஸ் சம்திங் டு சேலஞ்ச் அந்த மாதிரி இருக்கும். சரி, அதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது. வில், ஹாட், இதுக்கு எல்லாமே ஒரு மாரல்
கர்டசி ஃபாலோ பண்ணுறது எதுக்கெல்லாம் வருது. இதுக்கெல்லாமே கேன், மே, ஷெல் இது எல்லாமே வந்து ஆஸ்கிங் பெர்மிஷன் மீன் பண்ணுற மாதிரி. அப்போ அதுக்கு ஒரு மாடல் ஆக்சிலரிஸ் நம்ம கொடுக்குறோம். இதுதான் வந்து இந்த ஷேட்ஸ் மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக நம்ம மெசேஜஸில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரியா? ரைட். The following table will help you அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ரைட். இந்த டேபிளில் டோட்டலாக வந்து கொடுத்துருக்குறாங்க இருக்கக்கூடிய மாடல் ஆக்சிலரிஸை. இந்த மாடல் ஆக்சிலரிஸ் அதோட யூசேஜை வந்து நம்ம காமனாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மாடல் ஆக்சிலரிஸில் நம்ம மார்க் வந்து விட மாட்டோம் அப்படின்றது தான் இந்த இடத்துல கான்செப்ட். சரியா? ரைட். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லணும்னா இங்கே பாருங்கள் கேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கேன் கொடுத்துருக்காங்க. Can is used to express the speaker's ability or request அப்படின்னு 2 ஆங்கிளில் யூஸ் பண்ணுறோம். சரியா? ரைட். என்னது, ஸ்பீக்கர்ஸுடைய எபிலிட்டி அல்லது ரெக்வஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடிய 2 ஆங்கிளில் நம்ம கேன் அப்படின்ற இந்த மாடல் ஆக்சிலரி யூஸ் பண்ணுறோம். சரியா? இப்போ நார்மலாக கேன் அப்படின்னு என்ன சொன்னால் அதாவது செய்யக்கூடிய செயலை வெளிப்படுத்தக்கூடிய எபிலிட்டியை தான் நம்ம சொல்கிறோம். இங்கே இடத்துல ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். சரியா? என்னால் இங்கிலீஷ் பேச முடியும். இது வந்து ஒரு எபிலிட்டி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. பெர்மிஷன் அதுக்கும் நம்ம கேனுக்கு யூஸ் பண்ணுறோம். கேன் ஐ கோ டு த லைப்ரரி, நான் லைப்ரரி போகலாமா அப்படின்னு பெர்மிஷனுக்கு யூ ஆர் ஆஸ்கிங் பெர்மிஷன் டு த அதர்ஸ், மற்றவங்களுக்கு. ரெக்வஸ்ட்டு, கேன் யூ வெயிட் அ மொமெண்ட் ப்ளீஸ், ஸோ எனக்காக நீங்கள் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு ரெக்வஸ்ட்டில் வருது. ஆஃபர், ஐ கேன் லெண்ட் யூ மை பென், பிறருக்கு நம்ம வழங்குறது, நான் வந்து உனக்கு ஒரு பென் கொடுக்க முடியும். ஸோ இப்போ கேன் அப்படின்ற மாடல் ஆக்சிலரிஸ் எத்தனை பிளேசஸில் அது ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா எபிலிட்டி குறிக்குது, பெர்மிஷனை குறிக்குது, ரெக்வஸ்ட்டை குறிக்குது, ப்ளீஸை குறிக்குது. எப்படி சார் நம்ம இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸில் வரக்கூடியது நீங்கள் எபிலிட்டி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி வருதா, பெர்மிஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி வருதா, ரெக்வஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி வருதா, ஆஃபர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி வருதா அப்படின்றத நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி அதுக்கான இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த கேனை நம்ம சூட் பண்ணணும். சரியா? ரைட். அடுத்தது பாருங்கள், குட்டு எபிலிட்டி. இது கேனுடைய பாஸ்ட் டென்ஸ் தான் குட்டு. இது வந்து பாஸ்ட் எபிலிட்டியை குறிக்கக்கூடியது. சரியா? ஐ குட் ஸ்பீக் இங்கிலீஷ். சரியா? இது என்னால் பேச முடிஞ்சுது பட் நாட் நவ் அப்படின்னு சொல்கிறோம். அது ப்ரெசண்ட்டில் நான் பேசுவேன், என்னால் பேச முடியுது. ஐ குட் ஸ்பீக் இங்கிலீஷ், என்னால் பேச முடிஞ்சுது. ஒன்ஸ் இருந்தது. சரியா? ரைட். பொலைட் ரெக்வஸ்ட், குட் யூ வெயிட் எ மொமெண்ட் ப்ளீஸ். ஸோ இந்த இடத்துல என்ன அதே தான், அந்த கேனுக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், இது தான் கேன் இட் இஸ் ரீப்ளேஸ்டு ஃபார் த குட். வெயிட் பண்ண முடியுமா அப்படின்றது தான். ரைட். இப்போ பாருங்கள், குட்டு இந்த இடத்துல பொலைட், அதாவது மோர் பொலைட்னஸ்க்கு தான் மிகுந்த மரியாதை இருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த குட் அப்படின்றதையும் யூஸ் பண்ணுறோம். சரியா? அடுத்தது பாருங்கள், மே வந்து நம்ம என்ன நிச்சயம் அன்சர்டைனிட்டிக்கு நம்ம வெளிப்படுத்துவோம். மே வந்து என்ன பண்ணோம்னா இதுவும் வந்து மோர் பொலைட்னஸை குறிக்கக்கூடியது தான். பாசிபிலிட்டி பெர்மிஷனில் யூஸ் பண்ணுறோம். இட் மே ரெயின் டுடே, ஸோ அன்சர்டைன், மழை வரலாம். பெர்மிஷன், மே ஐ கோ டு த சினிமா, நான் சினிமாவுக்கு போகலாமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்குறது. ஸோ அந்த பெர்மிஷன் உனக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை மறுக்கப்பட்டாலும் படலாம் அப்படின்றது அது விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், மைட்டு. மேவை விட மைட் இன்னும் நிச்சயமற்ற, அதிக நிச்சயத்தனமற்ற அப்படின்னா மோர் டவுட்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் அ மோர் அன்சர்டைனிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? மைட், பாசிபிலிட்டி, லெஸ் பாசிபிள் தென் மே விட இது அதிக டவுட்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். இட் மைட் ரெயின் டுடே, மழை வர மாதிரி. மேபி மழை வரலாம், அது மழை வர மாதிரி இருக்குது, மழை வரலாம் அப்படின்றது தான். அப்போ வித்தியாசம் இருக்கா, மழை வர மாதிரி இருக்குது, மழை வரலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ரைட். மஸ்ட்டு, இது பாருங்கள், மஸ்ட்டு இது வந்து ஒரு ஆர்டரை மீன் பண்ணி வர்றது, சரியா? ஃபோர்ஸு, நெசசிட்டி. சரியா? ஒரு ஃபோர்ஸ் பண்ணி கம்பல்ஷன் பண்ணுறது அந்த மாதிரி. ஐ மஸ்ட் கோ டு த சூப்பர் மார்க்கெட் டுடே, நான் கண்டிப்பாக போய் ஆகணும் சூப்பர் மார்க்கெட் டு பை சம் திங்ஸ் அப்படின்றது.
அடுத்தது ரெக்கமெண்டேஷன், யூ மஸ்ட் ரீட் த நியூ நாவல் பை பகத். சரியா? ஸோ பகத் எழுதின ஒரு நாவலை நீங்கள் கண்டிப்பாக ரீட் பண்ணி பாருங்கள், அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறது தான். சரியா? நல்லா இருக்குது, இட்ஸ் அ வெரி குட் நாவல், இட்ஸ் அ வெரி குட் புக் அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது தான். சரியா? ரைட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷல். சரியா? ஷல் வந்து நம்ம என்னென்னா ஃப்யூச்சரிட்டியை குறிக்கக்கூடியது, அதுதான் மெயின். ஷல் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃப்யூச்சரிட்டியை குறிக்கக்கூடியது. மஸ்ட்டு வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்யூச்சரிட்டியே ஷெல் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃப்யூச்சரிட்டியை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரைட். இது வந்து நம்ம ஐவி அப்படின்ற சப்ஜெக்டோடு நம்ம சேர்த்து எழுதக்கூடியது. ரைட். இப்போ பாருங்கள், சஜஷன் அதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஷல் ஐ கேரி யுவர் பேக், நான் உன்னுடைய பேக்கை எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறது ஃப்யூச்சரிட்டி. இதுவும் ஆஸ்கிங் த பர்மிஷன். ஆல்சோ ஷுட்டு அட்வைஸ் அறிவுரை கூறுவது, ஆப்ளிகேஷன் உதவி செய்கிறது. ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நம்ம ஆப்ளிகேஷன் சொல்கிறோம். உதவி அப்படின்றது ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரைட். அட்வைஸ், யூ ஷுட் டிரைவ் கேர்ஃபுல்லி ஆன் த ஹைவே. ஹைவேல போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக வண்டியை ஓட்டிகிட்டு போகணும். ஸோ இது வந்து ஒரு அட்வைஸ். ஆப்ளிகேஷன், யூ ஷுட் ஸ்விட்ச் ஆஃப் த லைட்ஸ் வென் யூ லீவ் த கிளாஸ் ரூம். ஸோ கிளாஸ் ரூம் விட்டு வெளியே வரும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி, ஃபேன் லைட் சுவிட்சஸ்லாம் ஆஃப் பண்ணி. இது வந்து ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு பண்பு, ஒரு நற்பண்பு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வில் பார்த்தோம்னா இதுவும் வந்து எதிர்காலத்தன்மை தான். இதுவும் வந்து ஃபியூச்சரிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் ஐவி. இன் பிஃபோர் தட் வேறு சில சப்ஜெக்ட் கூடயும் நம்ம இது போடலாம்.